பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மா வந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இங்க பாரு, இது எல்லாமே ஃபேக்கா இருக்கு பாரு. நம்பர் எதுலயும் மேட்ச் ஆகல. நல்லா பாரு. மேடம், எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அதுவா, 15 வருஷமா நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன். பிரான்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அது இல்லாம சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்கு. அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் போறேங்க, எல்லாம் ரெடி பண்றேன். போலீஸ கூப்பிடு. யார் இங்க மேனேஜர்? நான் தான், சாமி. என்னப்பா பிரச்சனை? இதெல்லாம் போலியான பாஸ்போர்ட் சார். ஒரு நம்பரும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி, ஆளு எங்க? அந்த ரூம் உள்ள உட்காந்துருக்கா ஒரு லேடி. புடிச்சு இழுத்துட்டு வா, ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்கலாம். எஸ் சார். நீங்க கூட கொஞ்சம் வாங்க. வரேன் சார். பாஸ்போர்ட்டாடா எடுக்கிற? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார், நான் இல்ல சார், அவதான் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேடம், நீங்க போக இதை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன். எல்லாம் ஒரு ஆளாட. வெளிநாட்டுக்கு இளம் பெண்களை கடத்திட்டு போய் விக்கிற ஆளோட ஏஜென்டா இருந்தா அந்த பொம்பளை. இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. வெட்டி கண்ட துண்டமா கடலை போடணும். டெட் பாடி பக்கத்துல ஒரு கத்தி கிடந்துச்சு, அதை எடுத்து வீசின என்ன கொண்டு வந்து இங்க போட்டானுங்க. என்ன உலகம்டா. தப்பு பண்ணவன் வெளியே இருக்கான், நான் என்னடான்னா இங்க உள்ள இருக்கேன். அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஆட்டம் போடுறானுங்க பாருங்க. எல்லாமே விஷ பாம்புங்க. என் புள்ள ரொம்ப பாவம் சார். அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான். அப்படி நீங்க சொன்னா போதுமா? போலி பாஸ்போர்ட் தயார் பண்ணி பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு விக்கிறான் அவன். இப்படி ஒரு பிள்ளைய பத்திக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான்? ஒண்ணும் பண்ணலமா. இது போலீஸ் ஸ்டேஷன். இது ஒண்ணு இளவு வீடு இல்ல, ஒப்பாரி வைக்கிறதுக்கு. இவங்க 2 பேரையும் பிடிச்சு வெளில தரங்கய்யா. என் பையனை விட்டுருங்க. அவன் ரொம்ப பாவம். என் பையனை விட்டுருங்க சார். போறதே புரியாத கதை. சும்மா ஒப்பாரி வைக்காத. இந்த கேஸ்ல பெரிய அதிகாரி மனசு வச்சா ஏதாவது நடக்கும். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? பணம் காசு இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு பாருங்க. அந்த சார் இருப்பாரு. அவர் இப்ப ரூம்ல தான் இருப்பாரு. அப்ப நான் அங்கேயே அனுப்பு. அங்க போனாதான் எல்லா காரியமும் நடக்கும். சரி வாமா. நில்லமா. பாப்பா, நீ மட்டும் போமா. ஒரு புள்ளிமான புலியோட கூண்டுக்குள்ள அனுப்புற மாதிரியாச்சு. எல்லாம் பண தேவைக்காக.